அன்பான நண்பர்களே, உடம்பிலே ஏற்படுகின்ற சதையடைப்பு, நீரடைப்பு, கல்லடைப்பு போன்ற அடைப்புகள் மற்றும் சிறுநீர் தாரையிலே வருகின்ற தொற்று நோய்கள், கை கால் எரிச்சல் என்று எரிச்சலா இருக்கும். உடம்பு எரிச்சல், கை கால் மூட்டுகளிலே வருகின்ற எரிச்சல், குன்மம் என்ற குன்ம நோய்கள் மற்றும் எலும்புருக்கி நோய்கள். இதுக்கு அகத்தியம் ஒன்று சிம்பிளான மெடிசன் சொல்றார். நம்ம நாட்டில் இல்லாததான் உலகத்தில் இருக்கிறது. எல்லா வளமும் உண்டு இங்கே, அதை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஒரு காலத்திலே நமது நாட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அற்புதமான மூலிகைகள் எல்லாம் நமக்கே மருந்தாக திருப்பி இது இந்த மருந்து, அது அந்த மருந்து என்று சொல்லுகிறார்கள். உலகுக்கே மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தவன் நமது நாட்டின் முன்னோர்கள். சித்த மருத்துவம் 20,000 ஆண்டு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னே பழமை வாய்ந்தது. அதன் தோற்றம் அறிய முடியாது. பார்க்கின்ற, கேட்கின்ற, அறிகின்ற மூலிகையெல்லாம், பழமையான மூலிகைகள் எல்லாம் கல் நகர்த்தி என்பார். கல் மேல வச்சா அதை நகர்த்திட்டு போமா. அறியப்படாத மூலிகைகள் எல்லாம் இந்த நாட்டில் இருக்கு. எல்லா மூலிகைகள் வளங்களும் வெளிநாட்டிலிருந்து மறுக்கா திரும்பி மருந்தாக வருகிறது. மார்க்கெட்டிங் பண்றாங்க. புது வகையான நேம்களை வச்சு அதை நீக்கிறாங்க. வீட்டில் இருக்கின்ற பொருள் போதுமே. கால் தடங்களில் எல்லாம் பொன்னான மருந்துகள், சித்த மருத்துவ மூலிகள் எல்லாம், பொடி கீரைகள் எல்லாம் இருக்கிறது இந்த நாட்டிலே. நாம் மிதியடியாக மிதிக்கின்ற பொருள் எல்லாம் மூலிகையாகும். அப்போ யானை நெருஞ்சில் பொடி சாப்பிட்டாலே கிட்னி ப்ராப்ளம்லாம் சரியாயிரும். எப்பயுமே மருந்து, உணவு வருமுன் காப்போம் என்ற ஒரு கலை இருக்கிறது. நமக்கு உடம்புல எல்லா டாக்ஸினும் ஏறி கிடக்குது. எல்லாம் மருந்து உள்ள போயிட்டே இருக்கு. பல பொருள்கள்ல டாக்ஸின் இருக்கு, விஷங்கள் இருக்கு, மருந்து கெமிக்கல் இருக்கு. அப்ப அதை ரிமூவ் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா கிட்னிக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுக்கணும், ஹார்ட்டுக்கு நல்ல மருந்து சாப்பிட்டுக்கணும். உணவு முறை மாற்றங்கள் வேண்டும். அப்ப இந்த முறை என்ன சொல்றான்? எல்லா அடைப்புகளும் நீக்கக்கூடிய அற்புத மருந்து சொல்லுகிறான் பாருங்கள். யானை நெருஞ்சில் 15 பழங்கிறான். ஒரு பழம்ங்கிறது சித்த மருத்துவத்தில் 35 கிராம். அப்போ 525 கிராம் யானை நெருஞ்சில் பொடி வாங்கிக்கோங்க. சீனி கற்கண்டு 18 பழங்கிறான், 630 கிராம் வாங்கிக்கோங்க. கருஞ்சீரகம், அகத்திலே இருக்கின்ற பிரச்சனையெல்லாம் நீக்குகின்ற அற்புத சீரகம். கருஞ்சீரகம் எல்லா பிரச்சனையும் நீக்கும். கருஞ்சீரகம் அது ஒரு 3 பழம்ங்கிறான். அப்ப 105 கிராம். எல்லாத்தையும் அரைச்சு, கற்கண்டை தனியா அரைச்சுங்க, மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுங்க பொடி பண்ணி. எரிஞ்சல் பொடி தனியா வாங்கி வச்சுக்கோங்க. கருஞ்சீரகத்தை அரைச்சு மிக்ஸ் பண்ணி 3 வச்சுக்கிட்டு தினம் 2.5 வராக நடைங்கிறான். அப்போ 2.5 வராக நடை என்றால், ஒரு வராக நடை என்பது 4 கிராம். அப்ப 10 கிராம் ஒரு நாளைக்கு சாப்பிட சொல்றான். காலையில 5 கிராம் சாப்பிடலாம், ஈவினிங் 5 கிராம் சாப்பிடலாம். இதுலன்னா நெய் கலந்து சாப்பிட, வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்றான். 40 நாளைக்கு சாப்பிட சொல்றான். அகத்தியன் 40 நாளைக்கு சாப்பிட்டா கல்லடைப்பு, நீரடைப்பு, சதையடைப்பு, உடம்பிலே இருக்கின்ற அடைப்புகள் எல்லாம் நீங்கும் என்று தெளிவாக கூறிவிட்டான் அவனுடைய ஒரு பாட்டிலே. நன்றி.